Taste the Daily. 2011 சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 பேரையும் விடுவித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலக்காரன்பட்டி வல்லடிக்காரர் கோவிலுக்குள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக புகார்கள் வந்தன. மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து என்பவர் ஒளிப்பதிவாளருடன் அங்கு சென்று பணப்பட்டுவாடாவை வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தாசில்தார் காளிமுத்துவை தாக்கியதாக கூறப்படுகிறது. பின் அழகிரி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது கீழவளவு காவல் நிலையத்தில் தாசில்தார் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மூக்க அழகிரி அப்போதைய மதுரை துணை மேயர் மன்னன், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளான ரகுபதி, திருஞானம், ஒத்தப்பட்டி செந்தில், பொன்னம்பலம், தமிழரசன், நீதிதேவன், சேகர், மயில்வாகனன் ராகவன், ராமலிங்கம், சோலை நாகராஜா, வெள்ளையா பாலகிருஷ்ணன், ஐயனார், கருப்பணன், பாலு, போசு உள்ளிட்ட 21 நபர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மேலூர் நீதிமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்டு தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு வரை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக சாட்சிய விசாரணை, அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்கள் நடைபெற்று வந்தன. இந்த வழக்கின் விசாரணைக்காக மூக்க அழகிரி பலமுறை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரை தாசில்தார், அவரது ஒளிப்பதிவாளர், காவல்துறையினர் என 28 நபர்கள் சாட்சிகளாக இருந்தனர். இதில் பெரும்பான்மையான சாட்சியங்கள் பிறழ் சாட்சியங்களாக மாறியுள்ளன. கடந்த 13ஆம் தேதி இறுதிக்கட்ட விசாரணை நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. Taste the Daily.